RRB Group D Max, so square root problem. Type 1 problems based on finding the square root of decimal numbers. The square root of 13.69 is options கொடுத்திருக்காங்க. This is RRB question. So given question வந்து 13 square root of 13.69 எழுதிக்கணும். So இந்த square root of 13.69 எப்படி எழுதலாம்னா இது சுருளில் ஒரு ஃபார்முலா root of a by b equal to root of a by root of b ன்னு எழுதலாம். So square root of இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது 2 டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ 2 டிஜிட்னா 2 ஜீரோ 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கணும். ஸோ 100. ஸோ 1369/100ன்னு எழுதலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1369/100. ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலான்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 1369/ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. ஓகே. ஸோ நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 × 10ன்னு பிரிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் லாங் டிவிஷன் மெத்தடில். லாங் டிவிஷன் மெத்தட் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ 1369. ஸோ ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட்ஸாக கிளிப் பண்ணிக்கணும். ஸோ இந்த 13ல் என்ன பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குதுன்னு பார்க்கலாம். 13ஆக இருக்கணும் இல்லை 13 உள்ளே இருக்கணும், இன்க்ளூடாக இருக்கணும். ஸோ 3 3s are 9. ஸோ இங்கே 3னா இங்கேயும் 3. ஸோ 9 பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். 13ல் 3ல் இது 0, 13ல் 9 போச்சுன்னா 4. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 3 இந்த சைடு எந்த நம்பர் வந்தாலும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 3 2s are 6. இங்கே ஒரு பாக்ஸு, இங்கே ஒரு பாக்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 69 நம்ம கீழே இறக்கிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குது. இதில் 1லேருந்து 9 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலான்னு சொன்னேன். ஸோ 7 கொடுக்குறேன். 7 7s are 49. பேலன்ஸ் 4. 6 7s are 42 + 4 46. ஸோ 469. ஸோ இங்கே 7 எழுதணுன்னா இங்கேயும் 7. ஓகே. ஸோ 469. ஸோ 0. ஸோ ஆன்சர் 37. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 37 × 37ன்னு எழுதலாம். ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது ஒரு நம்பர் எடுப்போம். 37/10. ஸோ இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும் ரைட் சைட்லேருந்து. ஸோ 37.10 is 3.7. ஸோ ஓகேவா? ஆன்சர் இஸ் 3.7. ஆன்சர் 3.7 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஸோ ஆன்சர் இஸ் 3.7.